அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் இறக்குமதிக்கான செலவினம் மே மாதத்தில் அதிகரிப்பு. குறைக்கப்படவுள்ள வாகனங்களின் விலை IMF நம்பிக்கை. அவசர கால நிலை நீடிக்கப்பட மாட்டாது அரசாங்கம் அறிவிப்பு. மாணவர்களுக்கான காலணி வவுச்சர் குறித்து அமைச்சரவை அதிரடி அனுமதி. மட்டக்களப்பில் உணவு கடை தொகுதியில் தீ விபத்து. தமிழர் பகுதியில் மர்ம மரணம். தேநீர் கடை மேல் தளத்திலிருந்து வீழ்ந்த நபர் உயிரிழப்பு. நெருக்கடிக்குள் பல சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள். இந்த மாதம் முதல் எரிபொருள் மானியம் வழங்கப்படும் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். புத்தளம் அடர்ந்த காடில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த இளைஞன். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவினம் மே 2026 ஆண்டு அடிப்படையில் 112% அதிகரித்து 536 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதென்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் சமீபத்திய வெளிவாரித்துறை செயல்திறன் அறிக்கையின்படி மே 2025 252.8 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்ததோடு அதனோடு ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் மே மாத எரிபொருள் செலவினம் 112% அதிகரித்துள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய இறக்குமதி செலவினம் அதிகரித்ததே இந்த உயர்விற்கு முக்கிய காரணம் என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது. 2025 மே மாதத்தில் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய இறக்குமதி செலவு 197.2 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. அதே சமயம் 2026 மே மாதத்தில் அது 418.7 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவு 2025 மே மாதத்தில் 55.5 மில்லியன் டாலரிலிருந்து 2026 மே மாதத்தில் 94.9 மில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இது 70.9% அதிகரிப்பாகும். நிலக்கரி இறக்குமதி செலவும் 2025 0.1 மில்லியன் டாலரிலிருந்து 2026 22.4 மில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. சதவிகித அடிப்படையில் இவற்றிற்கிடையிலான வேறுபாடு 30,220 விகிதம் என்று மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. வாகன இறக்குமதி மீதான கூடுதல் வரியினை உயர்த்துவதற்காக 50% உயர்த்துவதென அரசாங்கத்தின் சமீபத்திய முடிவு இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் உதவித்திட்ட ஒப்பந்தங்களை மீறுவதாகும் என இவான் ஃபஃபார்ஜியோ கூறியுள்ளார். நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் 3 மாதங்களின் முடிவில் அரசாங்கம் இந்த கூடுதல் வரியை நீக்கிவிடும் என்று சர்வதேச நாணய நிதியம் உறுதியாக நம்புவதாக தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி திட்டங்கள் இதுபோன்ற இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிப்பதை ஊக்குவிப்பதில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி வருவாய்க்கும் இறக்குமதி செலவினங்களுக்கும் இடையே வேகமாக விரிவடைந்து வரும் இடைவெளியை கட்டுப்படுத்தும் ஒரு தற்காலிக நடவடிக்கையாகவே இந்த வரி உயர்வு செயல்படுத்தப்பட்டது என்று இலங்கை அதிகாரிகள் 5வது மற்றும் 6வது ஆய்வுகளின் போது சர்வதேச நாணய நிதியத்திடம் செயற்குழுவிடமும் தெரிவித்திருந்தனர். இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு இந்த கூடுதல் 50% வரி ஆகஸ்ட் 15 மீண்டும் நீக்கப்படும் என்று செயற்குழு எதிர்பார்க்கின்றது. மேலும் ஒரு புதிய நிதி திட்டம் குறித்து விவாதிப்பதற்கு முன்பு தற்போதைய திட்டம் வெற்றிகரமாக முடிக்கப்பட வேண்டும். மேலும் தற்போதைய திட்டத்தின் கீழ் இன்னும் 2 ஆய்வுகள் மீதம் உள்ளன. தற்போதைய நிதியுதவி நிவாரண திட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் முடிவடைய உள்ளது. மேலும் இலங்கையின் முன்னேற்றத்தை முறைப்படி மதிப்பிடும் 7வது மீளாய்வு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் நிச்சயத்தன்மையை உருவாக்கியுள்ளது. பிப்ரவரியில் 1.6% இருந்த நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து வரும் எரிசக்திகளின் விலைகள் காரணமாக மே மாதத்தில் 5.5% கணிசமாக அதிகரித்துள்ளது. மேலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையும் மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பை உருவாக்கும் செயல்முறையும் மந்தமதியுள்ளதாக தூதரக தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது அவசர கால நிலையினை இந்த மாதம் முதல் நீடிக்கப் போவதில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச இதனை குறிப்பிட்டுள்ளார். டிட்வா புயலுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளுடனான கலந்துரையாடல்களை அடுத்து அவசர கால நிலையை நடைமுறைப்படுத்தும் முடிவு ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது என்று கூறினார்.
அவசரகால சட்டம் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்று கூறி சில குழுக்கள் அச்சத்தை உருவாக்க முயன்ற போதிலும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்தியது என்று அவர் குறிப்பிட்டார். எந்தவொரு குடிமகன், பத்திரிகையாளர் அல்லது ஊடக நிறுவனத்திற்கும் சிரமத்தை ஏற்படுத்த இது பயன்படுத்தப்படாது என்று நாங்கள் உறுதியளித்தோம். மேலும் வாக்குறுதி அளித்தபடியே நாங்கள் செயற்பட்டுள்ளோம் என்று ஜெயதிஸ் கூறினார். அவசரகால சட்டத்தை மேலும் நீடிக்கும் எதிர்பார்ப்பு அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் அதன் பயன்பாடு தற்காலிகமானது மற்றும் பேரிடர் மீட்பு பணிகளுடன் கண்டிப்பாக பிணைக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் 2027 ஆண்டிற்காக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள், பிரிவினாக்கள் மற்றும் சீலமாதா கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுக்கு தலா ஒரு ஜோடி காலணிகளை வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமரினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு இந்த அனுமதி கிடைத்துள்ளது. தகுதியுடைய ஒவ்வொரு மாணவருக்கும் காலணிகளை கொள்வனவு செய்வதற்காக தலா 3000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர்கள் வழங்கப்பட உள்ளன. 2026 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட முறையை போன்றே இம்முறையும் விநியோகம் இடம்பெறும். மேல், தென், சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ளூர் உற்பத்தியாளர்களினூடாக பாடசாலை மட்டத்திலேயே காலணிகள் விநியோகிக்கப்படும். மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மாணவர்கள் சந்தையிலிருந்து நேரடியாக காலணிகளை கொள்வனவு செய்ய முடியும். இந்த திட்டத்தை 2026 ஆண்டின் 3ஆம் பாடசாலை தவணை முடிவடைவதற்குள் பூர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 2 கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த உதவி திட்டத்தின் மூலம் 8,36,571 பாடசாலை மற்றும் பிரிவினா மாணவர்கள் பயனடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு பார் வீதியில் உள்ள உணவக அடி தொகுதியொன்றில் திடீரென தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த தீ விபத்தானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. உணவுக்கடை தொகுதியொன்றில் திடீரென தீ பற்றியதை அடுத்து மட்டு மாநகர சபை தீயணைக்கும் படைப்பிரிவு தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அத்துடன் பல உணவுக் கடைகள் தீயிலிருந்து சாம்பலாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தீப்பரவல் மின்சார ஒழுக்கினால் ஏற்பட்டதா என மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட செல்வநகர் பகுதியில் வீடோடு இணைந்த தேநீர் கடை ஒன்றின் மேல் தளத்திலிருந்து வீழ்ந்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் தோப்பூர், பாலத்தோப்பூர் பகுதியை சேர்ந்த 48 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான சாதிக் ரிக்ஸ்வி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என்பது இதுவரை உறுதியாக தெரியவில்லை. அவர் தூக்க கலக்கத்தில் தவறி விழுந்தாரா அல்லது வேறு காரணங்கள் உள்ளதா என்பது குறித்து தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. சம்பவ இடத்திற்கு மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதி மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் சென்று சடலத்தை பார்வையிட்டுள்ளனர். பின்பு சடலம் பிரேத பரிசோதனைக்காக கந்தளாய் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேரனுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவர் என்று கூறப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன என்ற ஹெரகட்டாவிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள லஞ்சத்தை பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அரசியல்வாதிகள், சட்ட வல்லுநர்கள், முன்னாள் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் அடங்கிய குழுவிற்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணையை லஞ்ச ஆணைக்குழுவும் குற்றப்புலனாய்வுத்துறையும் இணைந்து நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெரகட்டாவிற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் அவர் சிறையில் அடைக்கப்படுவதை தடுப்பதற்காக அவரை காவலில் வைக்கும் உத்தரவுகளில் இருந்து விடுவிப்பதற்கும் உணவு மற்றும் பிற வசதிகளை வழங்குவதற்கும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள லஞ்சத்தை பெற்றுள்ளதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு குழுவினர் எதிர்காலத்தில் கைது செய்யப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருளுக்கான அரசு மானியம் இந்த மாதமும் வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சரின் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எண்ணெய் விலை குறைந்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் எதுவித தயக்கமுமின்றி உதவி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் அவர் உலக சந்தை விலைகளின் உயர்வுக்கு ஏற்ப நாங்கள் எரிபொருள் விலைகளை உயர்த்தவில்லை, அதன் ஒரு பகுதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் எரிபொருள் மானியங்களுக்காக 57 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது.
இலங்கைக்கு எண்ணெய் இறக்குமதி செய்யும் நிறுவனங்களும் அதன் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டன. தற்போது உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் ஓரளவிற்கு குறைந்துள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் ஓரளவிற்கு குறைந்த பிறகு அந்த நிவாரணத்தை வழங்குவதற்காக இம்முறை எண்ணெய் விலைகள் குறைக்கப்பட்டன என்று அமைச்சர் கூறியுள்ளார். புத்தளம், பாலாவி, வனித்தீவு பகுதியில் ஆள் நடமாட்டமே இல்லாத அடர்ந்த காட்டு பகுதியில் உள்ள மரம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் பாலாவி, வனித்தீவு, சுருவம் மாவத்தை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய செனத் தில்ஹாரா என்ற இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞருக்கு அண்மைய நாட்களாக காதல் விவகாரம் ஒன்று இருந்ததாகவும் அது தொடர்பில் ஏற்பட்ட மன உளைச்சலால் சில நாட்களுக்கு முன்பு அவர் தனது கைகளை தானே அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த காதல் விவகாரமே அவரை இந்த விபரீத முடிவிற்கு நோக்கி தள்ளியிருக்குமோ என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. இருப்பினும் இது உயிர் மாய்ப்பா அல்லது இதன் பின்னணியில் வேறு ஏதேனும் மர்மங்கள் ஒளிந்திருக்கின்றனவா என்ற கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்கவில்லை. போலீசாரின் விரிவான மற்றும் உடற்கூற்று பரிசோதனைகள் அறிக்கைகளின் பின்பே முழுமையாக வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் புத்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.